கொண்டிருப்பது நமது ஹெவன் டிவி. அதிகாலையில் கர்த்தரை நீ தேடினால் தென்படுவார், உனக்கு முன் வருவார். முழு மனதோடு அவரை நீ கூப்பிட்டால் பதில் தருவார், வழி காட்டிடுவார். மகளிர் மன்றாட்டு ஜெப நேரம், மன்றாடி ஜெபிக்க இரு தருணம். மகளிர் மன்றாட்டு ஜெப நேரம், மன்றாடி ஜெபிக்க இரு தருணம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். நேத்தைக்கு தொடங்கினது போல் இருக்கிறது. ஒரு 10வது மாதத்தின் முதல் நாள்ல கர்த்தர் உங்களையும் எங்களையும் ஒன்று கூட்டி இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்மை இதுவரை காத்து வழிநடத்தின கர்த்தர், கண்ணின் கண்மணி போல காத்து கொண்ட கர்த்தர், எந்த தீங்கும் அணுகாதபடி செட்டைக்குள்ள மறைத்த தேவன் இந்த நாளையும் காண வைத்திருக்கிறார். இது நம்ம பலமோ நம்மளுடையது என்று சொல்ல ஒன்றுமில்லை. இந்த புதிய நாள் கர்த்தருடையதா இருக்கிறது, புதிய மாதம் கர்த்தருடையதா இருக்கிறது. அதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன், துதிக்கிறேன். கர்த்தர் நல்லவர். இந்த நாளையிலும் இந்த புதிய நாளை ஆரம்பிக்க கர்த்தர் இந்த நாளில் வார்த்தைகளோடு எங்களை உங்கள் மத்தியில் கொண்டு வந்திருக்கிறார். வார்த்தையை கேட்டு பலனடையும்படியாய் உங்களை இந்த இடத்துல கூட்டி சேர்த்திருக்கிறார். இந்த காலை வேளையில் கர்த்தர் நாமத்தை ஒருமித்து மகிமைப்படுத்த போகிறோம். நாம ஏதோ பெற்றுக்கொண்டோமோ இல்லையோ, இவ்வளோ பெரிய தேவன் நம்மளோடு கூட இருக்கிறார். அதே பெரிய சந்தோஷம் இந்த 10வது மாதத்தின் முதல் நாளை ஆண்டவரோடு துவங்க போகிறோம். அவரை துதித்து ஸ்தோத்தரித்து நன்றி சொல்லி அவர் வார்த்தையை கொண்டு பலனடைந்து இந்த மாதம் முழுவதும் இந்த வார்த்தையினாலே நம்மளை நடத்த போகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளையிலும் கர்த்தர் நம்மை கூட்டி வந்த கிருபைக்காக ஒருமிசை கூட நன்றி செலுத்தி காலை வேளையில பார்த்து கொண்டிருக்கிற பிரியமானவர்களை இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையில்லாத நாமத்தினால வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். புதிய மாதம் எல்லாவித நன்மைகளின் மாதமாய், கேட்கிறதும் காண்கிறதும் எல்லாம் செய்கிறது எல்லாம் நன்மையாய் முடியும்படியாய் கர்த்தர் அனுக்கிரகம் பண்ணுவாராக. இப்பொழுது நாம் துதித்து ஆராதிக்க போகிறோம். தேவாதி தேவனை, வானாதி வானங்களும் கொள்ளாத தேவன், அவரை ஆராதிக்க போகிறோம். அவர் நம் மத்தியில மகிமைப்பட போகிறார். ஹல்லேலூயா. துதிப்போமா நாம். ஹல்லேலூயா. இந்த நல்ல காலை வேளையிலே தேவன் நம் மத்தியிலே வந்திருக்கிறார். இந்த தேவனுடைய சமூகத்திலே நாம் வந்திருக்கும் போது ஆண்டவரை உம்மை துதிக்கிறோம். இருதயத்தின் ஆழத்திலிருந்து துதிக்கணும். எல்லாரும் மாதிரி சும்மா ஒரு கடமைக்காக நம்முடைய துதிகள் இருக்கக்கூடாது. இருதயத்தின் ஆழத்திலிருந்து நம்மளை ஆண்டவரை துதிப்பதுக்காக ஏற்படுத்தினது போல நாம் அந்த துதியை இருதயத்தின் ஆழத்திலிருந்து இன்னைக்கு நாம் துதிக்க போகிறோம், ஜெபிக்க போகிறோம். நீங்க எந்த வேலையில இருந்தாலும், எந்த காரியம் செய்து கொண்டிருந்தாலும் உங்கள் இருதயமும் உங்கள் உதடுகளும் தேவனை துதிக்கட்டும். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. துதிக்கிறோம், துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த காலை நேரத்திலே ஆண்டவரே எங்கள் மத்தியிலே கர்த்தர் வர வேண்டும். ஜெபிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம். உம்மை துதிக்க போகிறோம், உம்மை பாட போகிறோம், உம்மை மகிமைப்படுத்த போகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே எங்கள் பாடல்கள் மூலம் கர்த்தர் மகிமைப்படுவீராக. ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. எங்களை ஒரு முறை கூட இந்த மாதத்தின் முதல் நாளிலே கர்த்தருடைய சமூகத்திலே வந்திருக்கிறோம் அப்பா. எங்களை புதுப்பிங்க, எங்களுக்கு ஒரு புதிய கிருபையை தாங்க, எங்களுக்கு ஒரு புதிய அபிஷேகத்தை தாங்க ஆண்டவரே. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த 9 மாதங்களும் கடந்த எங்களை கர்த்தாவே 10வது மாதத்தை காண செய்தீரே. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே இதற்கு நாங்கள் பாத்திரவான்கள் அல்ல ஆண்டவரே. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நாங்கள் தகுதி உள்ளவர்கள் அல்ல அப்பா. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆனால் உம்முடைய சுத்த கிருபையினாலும் உம்முடைய இரக்கங்களினாலும் ஆண்டவரே உம்முடைய சமூகத்திலே நிலைநிறுத்திருக்கீங்களே. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. 1000 நாவிருந்தாலும் உம்மை போற்றி இயலாது கர்த்தாவே. உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நீர் மகிமைப்படுவீராக. உம்முடைய ஆராதனையிலே ஆண்டவரே நீர் கடந்து வர வேண்டுமா? ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கடந்து வந்து எங்களை துதிகளை
அங்கீகரித்து ஆண்டவரே எங்களை ஆசீர்வதித்து ஆண்டவரே சோதரிக்கிறோம். இந்த மாயான உலகத்திலே ஆண்டவரே, இந்த வஞ்சிக்கிறதான உலகத்திலே நாங்கள் ஆண்டவரே நியாயமாக நீதியாக கர்த்தாவே நடந்து செல்ல கர்த்தர் எங்களுக்கு அனுகிரகம் பாராட்டுங்க ஆண்டவரே. சோதரிக்கிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆமென். உம்மை உயர்த்தி உயர்த்தி உள்ளம் மகிழுதையா, உம்மை நோக்கி பார்த்து இதயம் துள்ளுதையா. உம்மை உயர்த்தி உயர்த்தி உள்ளம் மகிழுதையா, உம்மை நோக்கி பார்த்து இதயம் துள்ளுதையா. கரம் பிடித்து நடத்துகிறீர், காலமெல்லாம் சுமக்கின்றீர். கரம் பிடித்து நடத்துகிறீர், காலமெல்லாம் சுமக்கின்றீர். நன்றி, 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 நன்றி. உம்மை உயர்த்தி உயர்த்தி உள்ளம் மகிழுதையா, உம்மை நோக்கி பார்த்து இதயம் துள்ளுதையா. கண்ணீரெல்லாம் துடைப்பந்தீர், காலமெல்லாம் ஆற்றுகின்றீர். கண்ணீரெல்லாம் துடைக்கின்றீர், காலமெல்லாம் ஆற்றுகின்றீர். நன்றி, 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 நன்றி. உம்மை உயர்த்தி உயர்த்தி உள்ளம் மகிழுதையா, உம்மை நோக்கி பார்த்து இதயம் துள்ளுதையா. நல்லவரே, வல்லவரே, காண்பவரே, காப்பவரே. நல்லவரே, வல்லவரே, காண்பவரே, காப்பவரே. நன்றி, 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 நன்றி. அன்பு தேவனுடைய பிள்ளைங்களை காலமெல்லாம் சுமக்க ஒருத்தர் ரெடியா இருக்காரு. அவருக்கு நன்றி சொல்லாம நம்ம யாருக்கு நன்றி சொல்லுகிறோம்? அவருக்கு இருதயத்தினால இன்னைக்கு நாள் முழுவதும் நீங்க பாட போறீங்க. ஆண்டவரே நன்றி. இந்த கோரச மாத்திரம் இந்த முதல் நாள்ல பாடுங்க. இந்த மாதத்தின் கடைசி நாள்ல நிச்சயமாகவே நிச்சயமாகவே நான் நன்றி செய்தது நிமித்தம் அவர் என் கண்ணீரை துடைத்தார், என் கவலைகளை தீர்த்தான்னு சொல்ல போறீங்க. சொல்லுவீங்களா? நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே, சோதரிக்கிறோம் அப்பா. என்னுடைய பிரச்சனைகளில் இருந்து ஆண்டவரே நீர் மட்டுமாய் காத்து கொண்டீங்க, என்னை தூக்கி சுமந்தீங்கப்பா. ஹல்லேலூயா, சோதரிக்கிறோம். தூக்கினீங்கப்பா ஆண்டவரே. கரடு முரடான பாதை வரும்போது ஆண்டவரே நீர் எங்க தோளிலே சுமந்து ஆண்டவரே வெயிலோ மழையோ படாதபடிக்கு ஆண்டவரே பகலிலே மேக ஸ்தம்பமும் இரவிலே அக்கினி ஸ்தம்பமுமாய் எங்களுக்கு முன்னாகவும் இருந்து எங்களை அரவணைத்து
நடத்தினபடினாலுமே ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. செங்கடலும் எங்களுக்கு ஆண்டவரே பாதை தர மறுத்த நேரத்திலும் அப்பா விசுவாசத்தினாலே நாங்கள் கால்களை வைத்த போது ஆண்டவரே அந்த செங்கடல் கூட ஆண்டவரே எங்களுக்கு அரணான ஒரு மதிலாக ஆண்டவரே எங்களை நடத்தின தேவனே ஆண்டவரே இந்த காலை வேளையில அப்பா நாங்கள் எதை குறித்து பயப்பட்டால் ஆண்டவரே, எதை குறித்து கண்ணீர் வடித்தாலும் ஆண்டவரே உம்முடைய சமூகத்திலே எனக்கு ஒரு பரம தகப்பன் உண்டு என்ற விசுவாசத்தோடு ஆண்டவரே முன்னேறி நாங்கள் செல்லத்தக்கதாக ஆண்டவரே நீர் எங்களுக்கு கிருபை தர செய்ய போறபடியால் ஸ்தோத்திரிக்கிறோம். நன்றி தகப்பனே, ஸ்தோத்திரிக்கிறோம். காலை நேரமானது ஆண்டவரே, ஆண்டவரே துதிக்கிற நேரமானது ஆண்டவரே, இன்பமும் ஏற்றதுமாய் இருக்க ஆண்டவரே கிருபை செய்யுங்க ஆண்டவரே. ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். இருதயத்தின் காயங்களை ஆற்றுங்க ஆண்டவரே, தேற்றுங்க ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த முதல் நாள் காலை நேரத்துல அப்பா அங்கலாய்த்து கொண்டு நிற்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் உம்முடைய கரத்திலே தருகிறோம் ஆண்டவரே. கண்ணீரின் பள்ளத்தாக்கில் உருவ நடந்து அதை நீருற்றாக்கி கொண்டார்கள் என்ற வேதம் வசனத்தின்படி கர்த்தாவே ஒவ்வொருவரும் தங்கள் வாழ்விலே கர்த்தாவே இந்த மாத இறுதிக்குள்ளாக கர்த்தாவே அதை நீருற்றாக்கி கொள்ளத்தக்கதாக ஆண்டவரே நீர் கிருபை செய்ய போறபடினாலுமே ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய கரங்களிலே முற்றிலுமாக தருகிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம். தூக்குகிறவர், சுமக்குகிறவர், தாங்குகிறவர், ஏந்துகிறவர், தப்புவிக்கிறவராய் நீர் எங்கள் வாழ்வில் இருக்கிறபடினாலுமே ஸ்தோத்திரம். தொடர்ந்து கர்த்தரை நடத்துங்க ஆண்டவரே. உம்முடைய பலத்தை சார்ந்து நிற்க, உம்மையை நம்பி நிற்க அப்பா, உம்மை மாத்திரமே ஆண்டவரே நம்பி நிற்க கிருபை தாங்க ஆண்டவரே. கரங்களிலே தருகிறோம் இயேசுவின் ஜெபத்துக்கு நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். ஹalleluya 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 ஹalleluya. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, 9 மாதத்தை கடந்து விட்டோம். 10ஆம் மாதத்திலும் எங்களுக்கு என்ன நியாயம் கிடைக்கும் அல்லது எங்களுடைய காரியங்கள் பார்த்து கொள்ளப்படும் என்று காத்திருந்தோம். ஆனால் ஒன்றும் வரவில்லை என்று ஒருவேளை நீங்கள் சோர்ந்து போய் காணப்படலாம், ஒருவேளை வேதனையோடு கூட காணப்படலாம். எனக்கு நீதி நியாயம் கிடைக்காதா என்று கூட நீங்கள் உங்கள் இருதயத்தில் நினைக்கலாம். ஆனால் இன்னைக்கு நம்மை பார்த்து சங்கீதம் 75:2 வசனம் இப்படியாக சொல்கிறது, நியமிக்கப்பட்ட காலத்திலே யதார்த்தமாய் நியாயம் தீர்ப்பேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தேவன் நமக்கென்று ஒரு நியமிக்கப்பட்ட ஒரு காலத்தை வைத்திருக்கிறார், ஒரு குறித்த காலத்தை வைத்திருக்கிறார். குறித்த காலத்துக்கென்று தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது. ஒருவேளை அது நிறைவேறாமல் இருந்திருக்கலாம், அது இனி அது காலம் தாமதிக்காது, அது சீக்கிரம் நிறைவேறும் என்று வேதம் சொல்லுகிறது. ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில் ஐயோ எனக்கு இந்த நியாயம் கிடைக்கவில்லை என்று சொல்லி வேதனையோடு கூட இருப்பீர்களானால் நம்முடைய தேவன் மற்றவர்களைப் போல அல்ல, அவர் யதார்த்தமா என்பது உண்மையாய் நமக்கு நியாயம் தர வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. வாழ்க்கையில் ஒரு யதார்த்தம் என்பது நம்ம சொல்ல போனோன்னா ஒரு நிகழ்வை குறித்து அது அதனுடைய தன்மையை குறித்து நான் இருக்கும். ஆனால் பிரசங்கி சொல்லும்போது 8ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை சொல்கிறார், எல்லா காரியத்துக்கும் காலமும் நியாயமும் உண்டு, ஆதலால் மனுஷனுக்கு நேரிடும் சஞ்சலம் மிகுதி. ஒருவேளை அந்த காலத்துக்கு நம்ம காத்திருக்க முடியாது, பொறுமை கிடையாது, நம்ம அந்த குறித்த நேரத்துக்கு முன்னாடி நடக்கணும்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் அப்படியல்ல, நம் தேவன் நமக்காக ஒரு காலத்தை நியமித்து வைத்திருக்கிறார். அதுவரை ஒருவேளை சஞ்சலம் இருக்கலாம், வேதனை இருக்கலாம், நம்முடைய இருதயம் ஏதோ ஒன்றை நினைத்து இப்படியா இருக்குமோ அப்படியா இருக்குமோ, எனக்கு நியாயம் கிடைக்கலையே அல்லது இப்படி வந்துருமோ. ஒருவேளை ஏதோ ஒரு டயக்னோஸ் ஒரு ஹாஸ்பிட்டலில் போயிருப்பீங்க, ஐயா அந்த ரிசல்ட் வர முன்னாடி அந்த ரிசல்ட் இப்படி இருக்குமோ அப்படி இருந்துருமோ, அல்லது டாக்டர் சொன்னால் கூட அதில் நம்ப முடியாது. நமக்கு ஒரு நியாயத்தை நம்ம சொல்லிட்டு இருப்போம். இல்லை இல்லை, எனக்கு அருமையான தேவஜனமே, அவரை நம்பி புறப்பட்டோமானால் நம்ம எங்கேயும் நாமே திகைத்து நிற்கவே வேண்டாம். நமக்காக ஏற்ற காலத்தில் யதார்த்தமாய் நியாயம் தீர்க்க அவர் வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆனால் யதார்த்தம் என்பதில் ஒரு முன் அனுபவம் இருக்க வேண்டும். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஒரு முன் அனுபவம் நம்மை வேதனைப்படுத்தி கொண்டிருக்கிறதா? நம்ம தெரிஞ்ச மாதிரியெல்லாம் இன்றைக்கி நிறைய பேருக்கு யூடியூப் இருக்குது, கூகுள் இருக்குது, சர்ச் பண்ணி பார்த்துட்டு அப்போ ஐயோ இது இப்படி தான் இருக்கும் நம்மவே ஒரு நியாயம் தீர்த்துருவோம். ஆனால் அப்படி கிடையாது. நம்முடைய தேவன் உண்மையாய் நியாயம் தீர்க்கிற தேவன், உண்மையாய் யதார்த்தமாய் நியாயம் தீர்க்கிற தேவன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் இயேசு கிறிஸ்து ஆமென். அந்த ஏதேன் தோட்டத்தில் பாவம் வந்தது, ஆனால் அதை மீட்கும்படியாய் பரலோகத்தில் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை இந்த உலகத்துக்கு தந்தார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பாவத்தினாலே நாம் மடிந்து போய்விடக்கூடாது, நாம் நியாயம்
தீர்க்கப்பட்டு விடக்கூடாது என்பதற்காக தன்னுடைய ஒரே பேரான குமாரனை இந்த உலகத்திலே தந்து ஆமென் பாவங்களுக்கு மன்னிப்பை வாங்கி தந்தார். நம்ம எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? எனக்காக ஜீவனை தந்தார், எனக்காக ஜீவனை தந்தார். எனக்கு அருமையான தேவ ஜனமே, நம்ம எல்லாருக்கும் நம்ம தலைக்கு மேலே 2 கல் கட்டப்பட்டிருக்கிறது. ஒன்று மரணம் என்ற கல், ஒன்று நம்முடைய ஆண்டுடைய வருகை என்ற 2ஆம் வருகை என்ற கல். இந்த 2ல் எது ஆனாலும் என்ன செய்யலாம்? எப்போனாலும் விழலாம். ஒருவேளை நம்முடைய மரணம் முன்னால் இருக்குமானால் அல்லது ஆண்டுடைய வருகை இருக்குமானால் நாம் அவரோடு கூட இருப்போமா? அதுதான் இன்றைக்கி நாம் பார்க்க வேண்டும். ஏசாயா 11ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் இப்படியாக சொல்கிறது, கண் கண்டபடி அவர் நியாயம் தீர்க்கிற தேவன் அல்ல, மனுஷன் நியாயம் தீர்க்கிறபடி அவர் நியாயம் தீர்க்க மாட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நமக்கென்று ஒரு நாள் நியமிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் ஒன்று கொடுக்கப்பட்ட இந்த காலத்தில், நியமிக்கப்பட்டிருக்கிற இந்த காலத்தில் பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. மத்தேயு 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் இப்படியாக சொல்கிறது, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று அவர் பிரசங்கம் பண்ணினார். இன்றைக்கு அதையும் இந்த காலை நேரத்தில் நான் உங்களோடு கூட சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். மனம் திரும்புங்கள், மனம் திரும்புங்கள். நமக்கென்று ஒரு பரலோக ராஜ்யம் நமக்கென்று நியமிக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயானா. இந்த காலையில் கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறாரு, வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் இப்படியா சொல்கிறது, நான் நேசிக்கிறவர்கள் எவர்களோ அவர்களை கடிந்து கொண்டு சுட்சிக்கிறேன், ஆகையால் நீ ஜாக்கிரதையாயிருந்து மனம் திரும்பு. ஒருவேளை ஒரு சின்ன காரியம் உனக்கு வேதனையாக இருக்கலாம். சில காரியத்தை குறித்து ஐயோ எனக்கு இப்படி சிக்ஷை வந்துட்டேன்னு சொல்லி வேதனையோடு இருக்கீங்களா? இன்னைக்கு உங்களை பார்த்து அவர் சொல்கிறார், நான் உன்னை நேசிக்கிறேன், நான் உன்னை நேசிக்கிறேன் மகனே, நான் உன்னை நேசிக்கிறேன் மகளே. இது நீ சிக்ஷையாக எடுத்துக்கிறாத, இதை நீ ஜாக்கிரதையாக இதை எடுத்து நீ மனம் திரும்பு. அது மட்டும் இல்லை, யோவான் 8:16 இப்படியா சொல்கிறது, நான் நியாயம் தீர்த்தால் என் தீர்ப்பு சத்தியத்தின்படி இருக்கும், ஏனெனில் நான் தனித்திருக்கவில்லை, நானும் என்னை அனுப்பின பிதாவுமாக இருக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மனுஷன் நியாயம் தீர்க்கிற மாதிரி அவர் சும்மா கண்டபடியெல்லாம் நியாயம் தீர்க்க மாட்டார். அவர் உண்மையாய் நிதானித்து அறிந்து ஆமேன் நமக்கு நியாயம் செய்வார். அதான் ஆண்டவர் சொன்னார், பழி வாங்குதல் உனக்குரியதல்ல, அது நமக்குரியதல்ல, பழி வாங்கல அவருக்குரியது, அவர் பார்த்து கொள்வார். எல்லாரும் உங்கள் பாரத்தை அவர் மேலே போட்டு விடுங்க. அதான் சொல்றாரு, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே என்னென்றே வாருங்கள், நான் உங்களுக்கு நியாயம் அவர் தான் நமக்கு நன்மைக்கான காரியங்களை செய்ய முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தேவச்சனமே, யாக்கோபு 5:9 இப்படி சொல்கிறது, சகோதரரே நீங்கள் நியாயம் தீர்க்கப்படாதபடிக்கு ஒருவருக்கொருவர் விரோதமாய் முறையிடாதிருங்கள், இதோ நியாயாதிபதி வாசற்படியில் நிற்கிறார். ஒரே ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்கிறேன், உங்கள் வீட்டிலேயோ மற்றவங்களை குறித்தோ தேவ சமூகத்தில் நம்ம முறையிட வேண்டிய அவசியமே இல்லை. அவங்கள குறித்து நம்ம குற்றம் சாட்டாமல் இருக்கணும், விரோதமாய் முறையிட வேண்டாம். ஒருத்தருக்கு ஒருத்தர் மன்னித்து நம்மையே தான் முதல்ல மன்னிக்கணுமா. நமக்கு ஒருவர் நம்ம செய்தாங்க மன்னிச்சிட்டோம்னா பரமபிதா மன்னிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்னைக்கு ஜீவ புஸ்தகம் நம்முடைய ஒவ்வொரு காரியங்களும் எழுதப்பட்டிருக்கிறது. அன்றைக்கு ஆமேன் அதை ஓப்பன் பண்ணும்போது அங்கே போய் நம்ம என்ன செய்யக்கூடாது, கை கட்டி நிற்கவே கூடாது. இந்த உலகத்தில் இருக்கும்போது ஒருவரை ஒருவர் மன்னித்து ஒருவரை நம்ம இங்கேயே அப்படி அன்பால் அரவணைத்துட்டோம்னா நமக்கு நியாயம் தீர்க்க அங்கு நியாயம் தீர்க்கப்பட மாட்டோம். ஏன் தெரியுமா, இங்கே நாம் தேவனுக்கான காரியங்களை ஒருவருக்கொருவர் மன்னித்து அவர் எதை விட்டு சென்றாரோ, அவர் எதை நம்மள்ட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணுறாரோ அதை செய்ய நாம் அறிந்திருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு அன்பு தேவஜனமே, ஒருவேளை இன்றைக்கி ஏதோ ஒரு காரியத்தில் ஐயோ எனக்கு ஏன் இப்படி நடந்துச்சு, நான் சிறுமைப்படுத்தப்பட்டுட்டனோ அல்லது இந்த காரியம் இப்படி வந்துட்டோன்னு சொல்லி மனம் நொந்து போயிருக்கீங்கன்னா ஆண்டவரே ஒப்பு கொடுங்க, என் இருதயத்தை உங்கள் கரத்தில் தர்றேன் சுவாமி. எனக்கு நியாய தீர்ப்புன்னு ஒன்று வந்தால் என்னால் நிற்க முடியாது ஆண்டவரே, அந்த நியாய தீர்ப்புலாம் நம்மளால் நிற்க முடியாது. இன்னைக்கு ஒப்பு கொடுப்போமா, ஆண்டவரே கிருபையா என்னை நடத்துங்க, கிருபையா என்னை நடத்துங்க. இந்த உலகத்தில் அநேக பாடுகள் உண்டு, எனக்காக கல்வாரி சிலுவையில் நீங்கள் பாடுபட்டுட்டீங்களா ஆண்டவரே, அந்த இரத்தத்தில் மீட்பு உண்டு, அந்த இரத்தத்தில் மீட்பு உண்டு, அந்த இரத்தத்தில் மீட்பு உண்டு. அதுதான் நமக்காக அடிக்கப்பட்டார், மனுஷனால் நியாயம் தீர்க்கப்பட்டார், பாவம் அறியாதவர் பாவமாக்கப்பட்டார். நம்ம ஏன் வருந்தணும், நம்ம ஏன் வேதனைப்படணும்? அவர் யதார்த்தமாய் நியாயம் தீர்ப்பார், கண் கண்டபடி நியாயம் தீர்க்கிற தேவன் அல்ல. இன்றைக்கு நியாயத்துக்காக காத்துட்ருக்கீங்களா? சொல்லுங்க, ஆண்டவரே கரத்தில் தர்றேன்ப்பா, உங்கள் கரத்தில் தர்றேன்ப்பா, நம்ம உயர்த்துறோம்ப்பா, எனக்கு வேறு யார் வேண்டாம் ஆண்டவரே. இந்த பரம டாக்டர் ஒன்றும் பண்ண முடியாது, இந்த உலகத்தில் உள்ள ஜட்ஜி ஒன்றும் பண்ண முடியாது, இந்த உலகத்தில் உள்ள மற்றவங்க ஒன்றும் பண்ண முடியாது, என் தாய் தகப்பன் பண்ண முடியாது. ஆனால்
உங்களால் பண்ண முடியும்னு. யாரெல்லாம் இன்னைக்கு ஒப்பு கொடுக்குறீங்களோ உங்கள் வாழ்க்கையில் அற்புதத்தையும் அடையாளத்தையும் அவன் தந்து சாட்சியாய் கத்த நிறுத்த போகிறார். உங்களை சாட்சியாய் நிறுத்த போகிறார். நீங்க அதை சொல்ல போறீங்க, ஐயோ நான் நினைச்சேன் இது என் வாழ்க்கையில எப்படி நடக்குமா என்று நினைத்தேன், ஆனா கர்த்தரனை அதிசயமாய் நடத்தினார். கர்த்தரனை அதிசயமாய் நடத்தினார். எரேமியா 33:3 சொல்கிறது, நீ என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு கெட்டாததுமான பெரிய காரியங்களை அறிவிப்பேன் என்று சொன்னவர் யதார்த்தமாய் நியாயம் தீர்த்து உங்களை பிரமிக்க வைக்க போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்புவோமா? நம்புவோமா? கர்த்தர் உங்க வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். இந்த வார்த்தைகளாலே தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார் இந்த மாதம் முழுதும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல வார்த்தைகளோடு நம்மோடு இடைப்பட்டார். மனுஷன் நியாயத்திற்கிறபடி அல்ல, சத்துரு நம்மை குறித்து எழுதி வைத்திருக்கிறானே அந்த நியாய தீர்ப்பும் அல்ல. அவர் கண் கண்டபடி செய்ய மாட்டார். அவர் நியாயம் தீர்த்தால் அது சத்தியத்தின்படி. சத்தியம் என்ன சொல்லுகிறதோ, உங்களை என்னை குறித்து சத்தியத்துல என்னமா எழுதப்பட்டிருக்கிறதோ அதுதான் அந்தபடிதான் நம்ம மேல வரும். அவர் நுகம் மெலிதானது, லெகுவானது, அதை ஏற்றுக்கொள்வோம். கர்த்தர் இந்த மாதத்துல நமக்கு அற்புதங்களை செய்ய போகிறார். இந்த வேளையில் இந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொருவருக்காக கண்களை மூடி, ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா, இன்னைக்கு ஒருவேளை இதை எங்களை டைரக்டா இதை இன்னைக்கு காலை வேளையில பார்த்துட்டு இருக்கீங்களா தெரியல, பிந்தி நீங்க பாக்குறீங்களா தெரியல, நீங்க பாக்குற நேரத்துல யாரோ ஒருத்தர் கவலையோட கண்ணீரோட பாரத்தோட இந்த செய்தியை கேட்டிருப்பாங்க. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, அந்த ஆளுக்கு அந்த சூழ்நிலைமைக்கு ஆண்டவரே இந்த மாதத்துல எனக்கு கேட்ட வார்த்தையின்படி அவங்களுக்கு எட்டாதது, அவங்களுக்கு புரியாதது, ஆனா உங்களை நோக்கி தான் கூப்பிடுறாங்கப்பா. இன்னைக்கு ஒரு அற்புதம் நடக்கணும்ப்பா. நீங்க நிதானித்து தான் நியாயம் செய்வீங்கப்பா. உங்க நியாயம் ஏசப்பா சிலுவையில எங்களுக்காக ஒரு விலக்கரையை கொடுத்து ஒரு நியாயத்தை சம்பாதித்து வைத்திருக்கீங்க. அந்த நியாயம் எங்க ஒவ்வொரு குடும்பத்துல ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா அலைந்து திரிந்து அல்ல, வழக்காடி அல்ல, ஏசப்பா மருந்து மாத்திரையானால அல்ல, உங்களால வரும்படியாய், உங்களால வரும்படியாய் ஏசப்பா. யாரோ ஒருத்தருக்கு உங்களுக்காக ஜெபிக்காதீங்க. யாரோ ஒருத்தர் இன்னைக்கு பார்த்துட்டு இருக்கிற இந்த பாதையில, என்னை விட கஷ்டமான பாதையில, என்னை விட நடக்க முடியாத பாதையில பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு இன்னைக்கு செய்யுங்கப்பா என்று சொல்லி ஜெபிங்க. இந்த மாதத்துல ஜெபிக்கிற அன்பு தேவ ஜனமே, அன்பு பிரியமானவர்களே, உங்களுக்கு இந்த மாதத்தில் அற்புதங்களை கர்த்தர் காண பண்ண போகிறார். நீங்கள் நினைப்பதை விட வேண்டுவதை விட எட்டாததும் புரியாததுமான காரியம் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் என்னை தப்புவித்தார் என்று நீங்கள் சாட்சி சொல்ல வைக்க போகிறார். இந்த மாதத்துல ஸ்தோத்திரம், இந்த பாடலை பாடிக்கொண்டே இருந்து கடைசி நாள்ல எப்படி சாட்சி சொல்வீங்களோ அதே போல் இந்த வார்த்தையை கேட்டேன், இந்த மாதத்துல கர்த்தர் என்னை அதிசயமாய் நிறுத்தினார் என்று நீங்கள் ஒவ்வொருவரையும் சாட்சி சொல்ல கர்த்தர் வைப்பாராக. கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின்படி எல்லாரையும் பிரசங்கித்த எங்களையும் ஸ்தோத்திரம் உங்களையும் எங்கெங்கயோ உலகத்தின் மூலையிலிருந்து கேட்டிருந்த ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். அப்படியே இந்த நாளையிலும் இந்த 1ஆம் தேதியில இன்னைக்கு பிறந்த நாள் கொண்டாடுகிற அநேகர் பார்த்து கொண்டிருப்பீங்க. புதிய திருமண நாளுக்குள்ளால போகிற ஒவ்வொருவரும் பார்த்து கொண்டிருப்பீங்க. ஒவ்வொரு நாளும் கர்த்தர் தந்தது நாம் அல்ல, அவர் நம்மை கடக்க பண்ணி இந்த புதிய வருடத்தை புதிய நாளுக்குள்ளால கொண்டு வந்திருக்கிறார். பிறந்த நாளை கொண்டாடுகிற அன்பு பிரியமானவர்கள் ஒவ்வொருவருக்கும் எங்கள் MMJ சார்பாகவும் எங்கள் சார்பாகவும் இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். ஹல்லேலூயா. அப்படியே புதிய திருமண ஆண்டுக்குள் பிரவேசிக்கும் அன்பு தம்பதிகள் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையில்லாத நாமத்தினால் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். உங்க இல்லறம் ஆசீர்வதிக்கப்பட, உங்க பிள்ளைகள் என்னென்ன நன்மைகள் பிள்ளைகள்ல சந்ததிகள்ல பார்க்க காத்திருக்கீங்களோ எல்லாத்திலையும் கர்த்தர் சம்பூர்ணப்படுத்தி பரிபூர்ணப்படுத்தி வைக்க ஆசீர்வதிக்க ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். அப்படியே ஏசப்பா இந்த வேளையில இந்த நாளில பிறந்த நாள் கொண்டாடுகிறவங்க, திருமண நாள் கொண்டாடுகிற ஒவ்வொருவருக்காக அப்பா கரத்துல தந்து ஜெபிக்கிறோம். அப்பா ஆண்டவரே, கேட்ட வார்த்தையின்படி ஆண்டவரே பரத்திலிருந்து உண்டான நன்மைகள், சுகம், பலன், ஆரோக்கியம், உலகபூர்வமாய் ஆவிக்குரிய பிரகாரமாய் எது இந்த வருடத்துல பெற்றுக்கொள்ளணுமோ எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ள ஸ்தோத்திரப்பா. இன்னும் உண்மை அண்டி பிடிக்க கிட்டி சேர ஏசப்பா உம்மிடமிருந்து வருகிற எல்லா பரிபூர்ண நன்மைகளை பெற்றுக்கொள்ள வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். வருஷத்தை நன்மையினால் நிரப்பும் இயேசுவின் நாமத்தில் ஒவ்வொரு நாளும் தொடர்ந்து வருகிற நன்மையை கிருபையை அனுபவிக்க கிருபை கொடுத்து நடத்தும் ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் ஆசீர்வாதமா இருக்க ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. கர்த்தர் அப்படி செய்ய போகிறபடியால் கர்த்தரை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த வேளையிலும் இவ்வளவு நேரம் நம்ம ஆராதித்தோம், துதித்தோம், இவ்வளவு வார்த்தையை கொண்டு பல
பலன்பட நமக்கு உதவி செய்த எங்களை இந்த இடத்துல பயன்படுத்தின ஹெவன் டிவியை கத்தர் கரத்தில் கொடுத்து ஜெபிப்போமா. நல்ல ஆண்டவரை கத்தர் தந்த அருமையான இந்த டிவி சேனலுக்காக நன்றியுள்ள இருதயத்தோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரை. அப்பா, இதிலிருந்து வருகிற ஒவ்வொரு நாளும் அப்பா அநேக உலர்ந்து போன எலும்புகள் பலனடையும்படியாய் கத்தர் அனுப்பி தருகிற வார்த்தைகளுக்காக, ஆராதனைகளுக்காக, இது 24 மணி நேரமும் ஒவ்வொரு ஆண்டவரே ஆத்துமாவுக்கும் பயன்படுகிற கிருபைகளை நினைத்து நன்றி செலுத்தி ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த ஹெவன் டிவியை ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இதனுடைய தேவைகள் அநேக உண்டு ஆண்டவரே. ஏசப்பா, இதனுடைய கட்டுமான பணிகள், நிரந்தரமான ஒரு கட்டிடத்தின் கட்டுமான பணி நடக்கிறது. கத்தர் அதை ஆசீர்வதிக்கும்படியாய் கிழக்கிலும் மேற்கிலும் இருந்து அல்லப்பா, பரத்திலிருந்து ஒத்தாசை வரும்படியாய் ஸ்தோத்திரிக்கிறப்பா. யார் யாரை கூப்பிட்டு தட்டி எழுப்பணுமோ கத்தர் எழுப்பும்படியாய், ஜெபத்தில் தாங்குகிற அநேகரை எழுப்பும்படியாய் கத்தர் கரத்தில் தந்து ஜெபிக்கிறப்பா. பணத்தால ஆண்டவரே ஸ்தோத்திரம், பலத்தால ஆண்டவரே ஸ்தோத்திரிக்க, ஜெபத்தால தாங்குகிற அநேக பங்காளர்களை இன்னும் எழுப்பி தர கத்தர் கரத்தில் தந்து ஜெபிக்கிறோம். இப்பொழுது இந்த ஹெவன் டிவிக்கு இருக்கிற எல்லா பங்காளர்களையும் கத்தர் எல்லா பகுதியிலும் ஆசீர்வதிக்க தந்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே ஸ்தோத்திரம். இந்த டிவி ஊழியத்தின் மூலம் அந்நிய தேசத்தில், நேபாள் தேசத்தில் நடக்கிற ஊழியங்களை கத்தர் ஆசீர்வதிக்க, அங்கு என்ன திட்டங்கள் எல்லாம் போடப்பட்டிருக்கிறதோ ஒன்று கூட குறைவில்லாமல் தேவரீர் நீர் கொடுத்த திட்டம் ஆண்டவரே ஒன்று கூட தடையில்லாதபடி நிறைவேற, குறிப்பிட்ட காலத்தில் ஏசப்பா என்னென்ன தரிசனங்களை கத்தர் கொடுத்தீரோ எல்லா தரிசனத்தையும் கத்தர் கூட நின்று, ஆவியானவர் கூட நின்று செய்து முடிக்க கத்தர் கரத்தில் தாரப்பா. எல்லாவித நன்மைகளை பெருக பண்ணுங்க ஆண்டவரே. எல்லா தடைகள் மாறட்டும் இயேசுவின் நாமத்தினால ஸ்தோத்திரம். காரியங்கள் வாய்க்கட்டும் ஆண்டவரே. கதவுகள் தானாய் திறக்கட்டும் இயேசுவின் நாமத்தில். முன்னால நிக்கிற தடைகள் விழட்டும். மனித தயவுகள் உண்டாகட்டும் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில். நடத்துகிற மகனுக்காய், குடும்பத்துக்காய் ஸ்தோத்திரம். கத்தர் மகனையும் குடும்பத்தையும் வேலியடைக்க, பலப்படுத்த, இன்னும் கைகளை கால்களை திடப்படுத்தி ஓட ஆண்டவர் இந்த நலமான காரியத்தை செய்ய கத்தர் இன்னும் உபயோகிக்க கத்தர் கரத்தில் தந்து ஜெபிக்கிறோம். இந்த டிவியில ஒர்க் பண்றவங்க அநேகர் இருக்கிறாங்கப்பா. எல்லாரையும் இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறோம். இந்த 1ஆம் தேதி ஏசப்பா எல்லா விதத்திலும் இந்த டிவிக்கும் இதன் மூலம் செய்யப்படுகிற ஊழியத்திற்கும் ஆசீர்வாதமாய் அமைய இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் தந்து ஜெபிக்கிறோம். அப்படியே இவ்வளவு நேரம் பார்த்து கொண்டிருந்த ஒவ்வொருவரையும், உங்க எல்லாரையும், குட்டி பிள்ளைங்கள் வர எல்லாரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லி ஒருமிசை கூட வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். இந்த மாதம் உங்களுக்கு ஆசீர்வாதத்தின் மாதம், நன்மைகளின் மாதம், சமாதானத்தின் மாதம். விசுவாசிங்க, கத்தர் கூட இருக்கிறார், பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. கத்தர் கரத்தில் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்திருக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you all. Praise the Lord. துவைக்கவும் என்று நான் இருந்தேன், ஜெபிக்கவும் கொடுக்கவும் என்று தான் உணர்ந்தேன். சமைக்கவும் துவைக்கவும் என்று நான் இருந்தேன், ஜெபிக்கவும் கொடுக்கவும் என்று தான் உணர்ந்தேன். முழங்காலில் நின்று துவக்கம் புதிதானது, தாவீதினால் துதித்தேன், நன்னாளாய் பிறந்தது. முழங்காலில் நின்று துவக்கம் புதிதானது, தாவீதினால் துதித்தேன், நன்னாளாய் பிறந்தது. மகளிர் மன்றாட்டு ஜெப நேரம், மன்றாடி ஜெபிக்க இது தருணம். மகளிர் மன்றாட்டு ஜெப நேரம், மன்றாடி ஜெபிக்க